அன்பின் இனிய தமிழ் கூறும் நல்லுலக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அபிராமி அஸ்ட்ரோ ரிசர்ச் அகாடமி அசோசியேட்ஸ் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக, எங்கள் நிறுவனத்தின் சார்பாக ஆரா சேனல் என்று ஒன்று ஆரம்பித்து இன்றைய தினம் நாங்கள் நியூமராலஜியை பற்றி உங்களிடம் நான் பேச வந்திருக்கிறோம். அன்னை அபிராமியின் துணை கொண்டு நிகழும் விசுவாவாசு வருடம் நாம் இன்றைய தினம் சித்திரை மாதத்திலே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கடந்த 3 நிகழ்ச்சிகளிலே நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். ஒன்று நான் யார் என்கின்ற அறிமுகம், இரண்டாவது பங்குச்சந்தையிலே என்னுடைய அனுபவம், மூன்றாவது ஜோதிடத்திலே என்னுடைய அனுபவம். இப்போது நாம் நியூமராலஜி என்கின்ற எண் கணிதத்தை பற்றி நான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். எண் கணிதம் என்பது 3 சுழி இன் போட்டிங்கன்னா எண் கணிதம் அப்படின்னு வரும். நான் 2 சுழி இன் போட்டு எண் கணிதம் அப்படிங்கிற முறையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் நிறைய பேருக்கு பெயர் மாற்றம், இனிஷியல் மாற்றம், நம்பர் மாற்றம், செல்போன் நம்பர் மாற்றம் எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். நிறைய பேருக்கு கையெழுத்து எப்படி போடுறது அப்படின்னு நான் நிறைய பேருக்கு மாற்றி மாற்றி கொடுத்து எல்லாருமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் என்னுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு கையெழுத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை நான் வந்திருக்கிறேன். நான் கடந்த 15ஆம் தேதி வந்தேன், இங்கிலீஷ் தேதி 15ஆம் தேதி வந்தேன். 16ஆம் தேதி நான் வர்றேன்னு சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் இந்த கேமராமேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் முடியாத பட்சத்தில் நான் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக வந்திருக்கிறேன். இப்போ நம்ம 15 அந்த தேதியில் வந்தோம். 16 பற்றி நான் சொல்லிடுறேன். அந்த தேதி பற்றி மட்டும் சொல்லிடுறேன். அனுசனத்தை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். இந்த 16 அப்படிங்கிற நம்பர் என்ன அப்படின்னா, இந்த 16ங்கிற நம்பர் மேலிருந்து டைவடிக்கிற மாதிரி, 1 என்கின்ற மலை மேலிருந்து எப்படி 6 பெருகி கீழே விழுந்து நீரோடையாக ஓடி கடலிலே கலக்கிறதோ அந்த எண் தான் 16. 1 என்பது மலை, 6 என்பது நீரோடை, இதுதான் 16. இந்த 16 அப்படிங்கிற நம்பரு உங்க போன்லயோ உங்க கார்லயோ இருந்தீங்கன்னா, நீங்க போன்ல இருந்தா உங்களுக்கு கீழான விஷயங்களுக்கு தான் நீங்க போய் சேர வேண்டியது. புரிஞ்சுங்களா? ஏறுமுகம்ங்கிறது இந்த 16ங்கிற நம்பர்ல முடியிற நம்பர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஏறுமுகம்ங்கிறது வராது, இறங்குமுகமாகத்தான் இருக்கும். அந்த நம்பரு உங்ககிட்ட இருந்தா அது இறங்குமுகமாகத்தான் இருக்கும். 16, 15, 16 உதாரணத்துக்கு சொல்றேன். 15, 16 15, 16ங்கிற நம்பரு உங்க வண்டியில வச்சிருந்தீங்கன்னா உங்க வண்டி ரோட்ல ஓடாது. ரோட்ல இருந்து சைடில் ஏதாவது குழி இருந்ததுன்னா அந்த குழியை நோக்கி ஈஸியா போகும். இதை நீங்க உஷாராந்துக்குங்க. இதை பத்தி நான் இன்னும் விளக்கமான வேற நிகழ்ச்சிகள்ல நான் சொல்வேன். யாராவது இந்த மாதிரி நம்பர் வச்சிருந்தீங்கன்னா உஷாராய்க்கிங்க. இந்த வீடியோவில் என்னுடைய நம்பர், கான்டாக்ட் நம்பர் வரும். அந்த நம்பர் வந்தீங்கன்னா நான் இந்த நம்பர் வச்சிருக்கேன், நான் என்னுடைய கார் நம்பர் இந்த மாதிரி வச்சிருக்கேன், புரிஞ்சுங்களா? என்னுடைய நம்பர் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு நீங்க எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி, மெசேஜ் மட்டும் உங்களுடைய நம்பரை பார்த்து மெசேஜ் மட்டும் அனுப்பி நீங்க எங்க கிட்ட அது கரெக்டா இல்லையான்னு நீங்க ஒரு கருத்து, நாங்களும் மெசேஜ் அனுப்புவோம். விளக்கமெல்லாம் ஒரே நாளில் சொல்லிட்டு இருக்க மாட்டோம், மெசேஜ் மட்டும் அனுப்புவோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தபடியா நான் 17ஆம் தேதி பத்தி சொல்ல போறேன். 17ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். ஜனவரி 17ஆம் தேதி நான் பிறந்தேன். ஜனவரி 17 நான் பிறந்தா எனக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 17க்கு உண்டான பலன்கள் எல்லாம் நான் நிறைய சொல்ல போறேன். ஏன்னா எங்க வீட்டில் நிறைய 17ங்கிற நம்பர் நிறைய இருக்கு. அதனால அதை பத்தி நான் என்னுடைய 17 என்ன பண்ணுச்சு, எங்க வீட்டில் இருக்கிற 17 என்ன பண்ணுது அப்படிங்கிற பத்தி நான் 17 இன்னொரு நாள் அதுக்கு இன்னொரு நிகழ்ச்சி அனுப்புறேன். 17 பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சி தெளிவா நடத்த போறேன். 18 அப்படின்னா என்ன? 18ன்னா போர்க்களம். 16 சொன்னா பாத்தீங்களா? 16ன்னா 1ன்னா சூரியன், மலை, 6ன்னா ஓடக்கூடிய நதி. அந்த 16 சொன்னா பாத்தீங்கல்ல, அந்த 16 இப்ப நம்ம 18 பத்தி நம்ம பேச போறோம். 18ங்கிறது போர்க்களம். 1 என்கின்ற சூரியனும் 8 என்கின்ற சனியும் சேருவதுதான் 18. தெய்வத்தினுடைய வீழ்ச்சியை குறிக்கக்கூடிய எண் 18. நல்லா தெரிஞ்சுங்க. 1 என்கின்ற சூரியன் பகல் பொழுதை ஆளக்கூடியது, பிரகாசமாய் இருக்கக்கூடியது,
பகல் பொழுதை ஆண்டு விட்டு அவர் மாலை நேரத்திலே தன் ஓய்வை எடுத்துக்கொண்டு கிளம்புகின்ற போது அந்த நேரத்திற்கு இரவு நேரத்திற்குரிய சனி கிரகம் அந்த இடத்திற்கு வரும். ஒருத்தர் பகல் வாட்ச்மேன், இன்னொருத்தர் நைட் வாட்ச்மேன். 2 பேருமே சந்திக்கக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர 2 பேரும் சேர்ந்து இருப்பது என்பது நடைமுறையில் ஒவ்வாது. அதனால சொல்றேன், யாரெல்லாம் 18 அப்படிங்கிற முடிகிற நம்பர் வச்சிருக்கீங்களோ, செல் நம்பரா இருந்தாலும் சரி, கார் நம்பரா இருந்தாலும் சரி, பேங்க் நம்பரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு போர்க்காலத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ் முறை ஜோதிடப்படி ஆடி மாசம் 18 அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆடி மாசம் 18 போர்க்களம் அப்படின்னு சொல்லுவோம். வட இந்திய ஜோதிடப்படி மார்கழி மாசம் 18 அப்படிங்கிறதும் வட இந்தியாவில் போர்க்களம். இந்த 18 வந்து என்ன நடந்தது? மகாபாரத போர் நடந்தது. 18 நாள் நடந்தது. பகவான் கிருஷ்ணர் 18 அத்தியாயங்களை வந்து அவர் 18 நாள் சொன்னார். அந்த 18 நாள்ல போர் முடிந்தது. அதற்கு பின்னால் நிறைய விஷயங்கள் நடந்தது. 18க்கு பின்னாலே நம்ம என்ன செய்யணுங்கிறது எல்லாம் அது ஒரு தனியா கதையாகவே நான் சொல்றேன். ஏன்னா 18ஆம் தேதி கடந்து விட்டார். இப்ப நாம 20ஆம் தேதியில பேசிட்டு இருக்கிறோம். 19 பத்தி நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். 19ஆம் தேதி சனிக்கிழமை வந்தது, அது நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம 20ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு நம்ம போறோம். உங்களுக்கு முதல் வந்து என்னுடைய முதல் பாகமான அள்ள அள்ள குறையாத அச்சய பாத்திரம், அந்த அச்சய பாத்திரத்துக்கு நாம் இன்னைக்கு என்ன பலன் சொல்ல போறோம் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். தும்பிக்கையான் பாதம் தொழுது வணங்கி தூய கலையான் ஜோதிட கலையை நம்பிக்கையோடு நாடி வரும் நல்லோர்களுக்கு நன்மை தீமைகளை நயமுடன் எடுத்துரைத்து தங்கத் தமிழ் மண்ணில் தலைத்து வரும் என்னாவில் கலைவாணி நடனம் புரியட்டும். திருமகள் என் வீட்டில் என்றைக்கும் தங்கட்டும். சிவகாமி ஓமையவளின் சிந்தையில் நிறையட்டும். உமையொரு பாகனவன் என்னுடலில் வசிக்கட்டும். நான் சொல்லும் கருத்தெல்லாம் நற்கருத்தே என்று நானிலத்தோர் புகழ் பாட நாராயணன் துணை நிற்கட்டும். இன்றைய தினம் நாம சித்திரை மாசம் ஞாயிற்றுக்கிழமை 20, இன்னைக்கு தேதி வந்து 20 ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம். இப்ப நம்ம சிம்ம லக்னம் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு தான் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு இந்த குழந்தை பிறந்த இந்த பலன் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. சிம்ம லக்னம் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியிலே நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு எந்த வயதுல என்ன பலன் அப்படிங்கிற பலனை நம்ம இந்த அச்சய பாத்திரம் நிகழ்ச்சியில் இப்படித்தான் நம்ம நிகழ்ச்சியை அன்னன்னைக்கு என்ன ஷூட் பண்றோமோ அன்னைக்கு ஒட்டித்தான் வரும். நான் ஐடியா பண்றது நடக்கிறது இல்லை. விதி நம்மளை எப்படி நடக்க சொல்லுது அப்படித்தான் நம்ம போறோம். விதி வழி வாழ்க்கை தான் நானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ 1ஆம் பாதம் உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திர சிறப்பு என்ன? சிறப்பான நட்சத்திரம், மேல் நோக்கு நட்சத்திரம், உப்பரிகை நட்சத்திரம். நான் ஒரு கவிதையை போட்டிருந்தேன் 2019 இந்த நிகழ்ச்சி யூடியூப்ல அப்லோட் பண்ண சொன்னேன். பசங்க அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கொரோனா காலத்துல கொஞ்சம் வீட்டில இருந்தே வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. அன்னைக்கு வந்து அவங்க வெப்சைட்ல மட்டும் போட்டு விட்டாங்க. யூடியூப்ல ஷூட் பண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கு அப்படின்னு அப்படியே ஒதுக்கி விட்டாங்க. இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் நிற்குது. நவாம்சத்துல போனா அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியிலேயே தான் நிற்கும். வர்க்கோத்தமம் அப்படின்னு பேர். லக்னம் வந்து ஒரு 13 நிமிஷத்தோட நகர்ந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு பாதம்ங்கிறது ஒரு ராசியில 6 மணி நேரம் இருக்கு. இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் நிற்குது. இந்த உத்திராடத்துக்கு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திர ஆரம்பத்துல நீங்க பிறந்தீங்கன்னா அமோகமா இருப்பீங்க. உத்திராட நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது? 1ஆம் பாதம் எப்ப ஆரம்பிக்குது? அந்த நிமிஷத்துல நீங்க பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 வருஷம் ஒன்னும் நிகர் இல்லாத வாழ்க்கை. இந்த 32 அப்படிங்கிறது இன்னொரு நம்பர் வரும்போது சொல்றேன். 32ங்கிறது என்னங்கிறது அந்த நம்பர் வரும்போது சொல்றேன். நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து கடல் மாதிரி. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம், எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம், உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம், எனக்கு தெரியலாம், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரியலாம், உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியலாம், எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 32 வரைக்கும் நீங்க முன்னேற்ற பாதையில் இருப்பீங்க. ஆரம்பத்திலேயே அற்புதமா படிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஆரம்பத்திலேயே நீங்க அற்புதமா படிப்பீங்க. எல்கேஜியில் இருந்தே நீங்க நம்பர் 1 வளர்பிறையா இருந்தால் உங்க நிலவரம் போகணும் போய் அரசாங்க வேலையை கூட பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பச்சையங்களை கையெழுத்து போடக்கூடிய அதிகார பதவி, அரசாங்க பதவி உங்களுக்கு வரலாம். அரசியல்வாதி ஆகலாம். அரசாங்க உயர் அதிகாரிகள் ஆகலாம். புரிஞ்சுங்களா? நல்ல அமைப்புகள் எல்லாம் வளர்பிறை பிறந்து உத்திராடம் பிறந்திருந்தா வரலாம். தேய்பிரையில் பிறந்திருந்தா உங்க யோக பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கீழ்நிலை அதிகாரிகளாக கூட வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம்
உங்களுக்கு அந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம லக்னத்தில் பிறந்தா மட்டும் அது வேலை செய்யும். சரி, 32 வரைக்கும் சொல்லிட்டேன். 32 பின்னால் நம்மளுக்கு என்ன கணக்கு? 52 வரைக்கும், 32 to 52 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளிவட்டாரத்தில் சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, விரயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. படிச்சிருந்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் தனியார் துறையிலேயே வேலையில் இருந்தீங்கன்னா, நீங்க வெளிநாடெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த 32 to 52ல நீங்க பார்த்துக்கலாம். 52 பின்னால 68 வரைக்கும் தான் உங்களுக்கு யோக பலன்கள் பேசும். இடையில ஒரு 20 வருஷம் கொஞ்சம் நிதானமான பலன்கள் தான் இருக்கும். நீங்க அதை அனுசரிச்சு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடந்தது, சிம்ம லக்னம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில நீங்க பிறந்திருந்தா உங்க வாழ்க்கையில நான் சொன்ன பலன்கள் கரெக்டா இருந்ததா அப்படிங்கறத நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு சரியா இருந்தா மட்டும் நீங்க எங்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சரியா இருந்ததுன்னு நீங்க சொல்லலாம். எனக்கு என்ன மாதிரி என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறதும் நீங்க கேட்கலாம். நான் சொல்றது 52 பின்னால 68 வரைக்கும் அமோகமா இருப்பீங்க. அதுக்கு பின்னால உங்களுடைய வாழ்க்கை சராசரியா தான் போயிட்டு இருக்கும். காலகட்டங்கள் வந்து நம்ம காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் மாற்றமாகும். முக்கியமா வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு 60, 65 வயசு 68 வரைக்கும் சொல்றதில்ல. ஒரு 20 வருஷம் சுமாராகும், ஒரு 48 வருஷம் நல்ல முன்னேற்றமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து இன்னைக்கு நம்ம அள்ள குறையாத அச்சய பாத்திரம் அந்த நிகழ்ச்சியை இதை நம்ம ஜாயின் பண்ணி இருக்கிறோம். இத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சிம்ம லக்னம் பிறந்தவங்க இந்த பலனை செக் பண்ணிக்கிங்க. நாம நியூமாலஜி பத்தி நம்ம பேச போறோம். நாம வந்து நான் பிறந்த காலத்துல காதலிக்க நேரமில்லை அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல நாகேஸ்வர் நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். நல்ல காமெடியான படம், நீங்களும் முடிஞ்சா பாருங்க. நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போறேன், என்ன கதைன்னால ஜனங்க கேட்பாங்க. கதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் எடுக்க போறது தான் படம், அதை நீங்க பார்த்து தான் ஆகணும், அது ஜனங்க தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியை பேசுவார். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், புரிஞ்சுங்களா? அவர் படம் எடுத்தா நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அந்த சினிமாவில் அவர் ஒரு கம்பெனி வச்சிருப்பார், ஓகோ ப்ரொடக்ஷன்ஸ். அந்த கம்பெனி அவர் வச்சிருப்பாரு. அவங்க அப்பா பாலையா வந்து படம் எடுக்கிறதுக்கு பணம் கொடுக்காததுனால அவரால் அந்த படத்தை எடுக்க முடியல. இப்போ அந்த ஓகோ ப்ரொடக்ஷன்ஸை நான் வாங்கி என்ன வந்து ஒரு சினிமா படம் பிடிச்சி இந்த ஓடிடி கடையினால சொல்றாங்கல்ல, அதில் போடுங்கடா அப்படின்னு நம்ம பசங்கிட்ட சொன்னா, நீ சினிமா நடித்தா யார் பார்க்கறதுன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுங்களா? நான் பேசுகிறேன், யார் பார்க்கறதுன்னு கேட்குறாங்க. சரி, நான் நடிக்க வந்துட்டேன். என்ன நான் சொன்னேன், நான் நடிக்க வந்துட்டேன் பாரு, எனக்கு கொஞ்சம் காலகட்டங்களெல்லாம் கொஞ்சம் தொழிலை வந்து நம்ம போய் கவனிக்க முடியாத உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது, வீட்டில் இருந்தே பார்த்து நான் ஜோசியம் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது பாருங்க அப்படின்னா, ஏதோ அறகுறை மனசா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு ஏதோ அறகுறை மனசோட ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம கணக்கு போகிறோம், அவங்க தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஸ்டூடியோவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொஞ்சம் கம்மியாக போச்சு. இந்த ஓகோ ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு எடுத்துட்டு நாம ஓகோன்னு நிகழ்ச்சி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, நாகேஷ் வந்து நான் படம் எடுத்தா ஜனங்க பார்க்கறது தலையெழுத்துன்னு சொன்னாரு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய கையெழுத்தில நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய கையெழுத்தெல்லாம் எப்படி போடணும், உங்களுடைய பெயர் எப்படி இருக்கணும், நீங்க உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இந்த தேதிகளில் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். ஆனா அப்படி நான் எடுத்து கொடுத்த ஆளுங்க எல்லாம் நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் எப்பவுமே சொன்னதில்லை. நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம கிட்ட வர சொல்ல வச்சிருக்கிறவங்களுக்கு அப்பப்போ நான் கொஞ்சம் விட்டு விட்டா தான் போவேன். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய தலையெழுத்தையே மாத்துறதுக்கு ஒரு கையெழுத்து போட்டுட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, என்னுடைய தலையெழுத்தையே மாத்துறதுக்கு எங்கிட்ட இந்த பயிற்சி பெற்ற ஆளுகளை எனக்கே ஒரு கையெழுத்து போட்டுட்டாங்க. அந்த கையெழுத்தினால என்னுடைய தலையெழுத்து கொஞ்சம் அந்த இடத்துல தொங்கி நிற்கும். என்னுடைய தலையெழுத்தை மாத்துறதுக்கு நான் உங்க கிட்ட கையெழுத்து கேட்டு வந்திருக்கிறேன். புரிஞ்சுங்களா? நீதி விளக்குக்கு ஒருத்தர் கையெழுத்து கேட்டாரு, மும்பளி திட்டத்துக்கு ஒரு கையெழுத்து கேட்டாரு. 2 பேருமே ஒரு மாசமா சைலண்டா இருக்கிறாங்க. நான் ஒரு கையெழுத்து கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட வர போறேன். நீங்க வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கையெழுத்து எனக்காக நீங்க போடலாம். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஒரு லைக் போடுங்க. லைக்குங்கிறது நீங்க ஒவ்வொரு லைக் போட அது ஒரு கையெழுத்து மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். எனக்கு வந்து அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். நான் 18 பற்றி நான் பேசினேன். 18ல் ஒரு போர்க்களம்னு சொன்னேன்ல, அந்த போர்க்களத்தில் நானும் இருக்கிறேன். எனக்கு எதிரே 10 தலை ராவணர்கள் இருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுங்க, போர்க்களம்னா சண்டை. என்னை அடிக்கிறதுக்கு 10 தலை ராவணர்கள்லாம் எனக்கு எதிர்க்க நிற்கிறாங்க.
நம்ம வயசுக்கு போய் அவங்க கிட்ட நான் மோதிட்டு இருக்க முடியாது. சரி, 10 தலை அரக்கர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, 10 தலை அரக்கர்களை நம்ம எப்படி சமாளிக்கிறது? நான் ஒரு பொட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்கல்ல, அந்த பொட்டு வந்து ஆஞ்சநேயர் பொட்டு. இந்த 10 தலை அரக்க ராவணனை பதம் பார்த்தவர் நம்ம பஜ்ரங் பலி. அந்த பஜ்ரங் பலி கிட்ட போய், பாரப்பா 10 பேர் சேர்ந்து என்ன அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நீ பாத்துக்கப்பா, என்னால எல்லாம் உங்களை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நம்ம ஃபைலை கொடுத்து போட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுதான் நான் இந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காரணம். இன்னைக்கு 20/4/2025. 20ங்கிறது 2, 4ங்கிறது மாசம், 2025ங்கிறது வருஷம். இந்த 2, 4, 9, இந்த 2, 4, 9 தான் இன்னைக்கு ஃபார்மேட். 20ங்கிறது 2, 4ங்கிறது மாசம், 2025 9. இந்த 249, இந்த 249ங்கிறது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு ஒரு ஜோதிடம் இருக்கு. புரிஞ்சுங்களா? நாம் எப்படி ராசியை 12 ராசி, 9 கிரகம், 9 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் இப்படி நம்ம பேசுறோம்ல, அதுல கேபி முறையில அதே ஜாதகத்தை 249 அப்படின்னு பிரிச்சு ஸ்டார் லார்ட், சப் லார்ட், அதாவது நட்சத்திர அதிபதி, உப நட்சத்திர அதிபதி, இப்படி எல்லாம் பிரிச்சு அவர் ஒரு பலன் சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட நான் ஒரு 15-16 வருஷ காலகட்டம் அந்த கணக்கை வச்சு தான் ஜனங்களுக்கெல்லாம் நான் பலன் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஜாதகம், உங்க ஜாதகம் நீங்க ஒரு ஜாதகம் பார்க்க வந்து எங்கிட்ட உட்காந்தீங்கன்னா, நான் ஏகப்பட்ட புக்கெல்லாம் எனக்கு வச்சிருந்தேன். அந்த புக்கில் வந்து நான் கணக்கு எடுத்து போட்டு உங்க ஒரு ஜாதகத்தை கணிச்சு நான் சொல்றதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும். அதிகபட்சம் 3 மணி நேரம் கூட ஆகும். ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கணக்கில் நான் ஆரம்பிச்ச போது காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பையை தூக்கிட்டு அப்படியே நம்ம சைக்கிள் ஏறிட்டு, அன்னைக்கு நம்ம சைக்கிள் ஓட்டுவேன். இன்னைக்கு நம்ம நடந்து போறதுக்கே சிரமமான சூழ்நிலை தான் நான் இருக்கேன். இருந்தாலும் அன்னைக்கு நான் சைக்கிள் ஓட்டுவேன். காலையில் 5 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு நான் போனோம்னா நைட்டு 12 மணிக்கு வருவேன். எங்க பசங்களை கூட நான் என்ன யார் படுத்துட்டு இருக்கானா, தூங்கி இருக்கானா, பள்ளிக்கூடம் போனானா, சாப்பிட்டானா, எதை பத்தியும் இல்லை. நம்ம ஒரு குடும்பம் ஆயிட்டோம், நம்ம குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றணுங்கிற ஒரே கருத்துக்காக நான் வந்து காலையில் 5 மணிக்கு போனா நைட்டு 12 மணிக்கு தான் வருவேன். கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் பாடுபட்டேன். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூங்குவேன். ஒரு 18 மணி நேரம் பாடுபட்டேன். இன்னைக்கு வந்து நாம வந்து 18 மணி நேரம் ஓய்வு எடுக்கிறேன். போன 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் நான் 6 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அது 3 மணி நேரமா சுருங்கிருச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ 18ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சி பற்றி இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சியாக சொல்றேன். நான் ஏன் இந்த நிகழ்ச்சியை சுருக்கினேன் அப்படின்னு சொல்றேன். தை மாச பண்டிகை வந்தது. புரிஞ்சுங்களா? ஊர்கூடி தேர் இழுக்கக்கூடிய ஒரு பண்டிகையை போட்டாங்க. அந்த பண்டிகையில தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்ம பேசி தெரியுமல்ல ஜோசியர்கள் எல்லாம், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் வந்து என்னுடைய கடைக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு லாக்டவுனை எனக்கு மட்டும் போட்டுட்டாங்க. இதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னா, தை பிறந்தா ஒரு 10 நாள்ல ஒரு 50-60 பேர் வருவாங்க. நான் ஒரு 5-10 சம்பாதிச்சு இதை நான் குடும்பத்தை பார்க்கலான்னு தான் நான் வந்து கொஞ்சம் அப்படியே மெதுவாக தான் போயிட்டு இருந்தேன். நம்மளுக்கு ஒன்று தனியாக ஒரு லாக்டவுன் போடுறாங்க. போன வாரம் ஒரு லாக்டவுன் போட்டாங்க. இப்படி ஒரு நெருக்கடிகள் வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த 249ங்கிறது நட்சத்திரங்களை மறுபடியும் பிரிச்சு 9 81 மறுபடியும் அதை உள்ள போய் பார்த்து 249 நம்பர் வரும். இன்னைக்கு தேதிக்காக அதை சொல்றேன். அது அந்த கணக்கு வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். தேதிக்காக சொல்றேன். இப்போ நம்ம நியூமராலஜி பக்கம் போயிடலாம். சரி, இந்த நியூமராலஜிக்கு நான் வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல போறேன். 2004 வருஷம் நான் வந்து நம்ம அலுவலகத்தில் எங்கள் அப்பா வந்து அன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு இருக்கிறார். அவருக்கு அப்போவே அவருக்கு 70 வயசு ஓய்வு இருக்கிறார். சரிடா, நீ ஆஃபீஸ் மெயின் ரோடுக்கு கொண்டு போயிட்ட, நான் அப்படியே உனக்கு வந்து ஒரு காவல்கார மாதிரி உட்காந்துட்டு வரவங்களை போகிறவங்களும் கவனிச்சுட்டு நான் உனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம கடைக்கு வந்து காலையில் வந்து நான் ஆஃபீஸில் இருக்கும்போது வந்து உட்காருவார். ஒரு மணி சாப்பாடு நேரம் ஆச்சுன்னா அவர் வீட்டுக்கு வந்துடுவார். நான் எப்படி ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் பார்த்துட்டு வருவேன். சரி, என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியல, எனக்கு ஒரு லாட்ரி கடை போட்டு கொடுறா அப்படின்னு கேட்டார். லாட்ரி கடை அன்னைக்கு அமோகமாக வியாபாரமாகும். அன்னைக்கு லாட்ரி எல்லாம் அமோகமாக வியாபாரமாகும். சரி, ஒரு லாட்ரி கடை போட்டு கொடுத்தேன். எனக்கு லாட்ரி பற்றி எனக்கு தெரியாது. லாட்ரிங்கிறது என்ன, அதில் நம்ம ஒரு தடவை கூட நான் லாட்ரி வாங்கி எனக்கு பரிசு விழுகுமா அப்படிங்கிற பரிசையெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. சரி, லாட்ரி கடை கேட்குறாரு, ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா நம்ம ஒரு முதலீடு பண்ணி கொடுத்தோம்னா ஒரு ஏதோ 5, 10, 50 வருமானம் வந்தா அவருடைய செலவுக்காக ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டாண்டு ஒரு 500 ரூபா செலவு பண்ணி ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு ஒரு 500 ரூபா முதலீடு பண்ணி லாட்ரி டிக்கெட்டுகளை எடுத்து அவர் வியாபாரம் பண்ணுறதுக்கு நான் கொடுத்தேன். ஒரு மாதம் அவர் போகிறாரு, சீட்டு போடுறாரு, கொண்டு வந்து மாற்றுறாரு. ஒரு நாளைக்கு
விற்குது, ஒரு நாளைக்கு விற்கல, விற்காத சீட்டெல்லாம் நாம விற்க வேண்டிய சொல்ல வருது. எனக்கு ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 ரூபா வரைக்கும் எனக்கு நட்டமாகுது. ஒரு மாதம் ஆச்சுன்னா எனக்கு 5000, 4500லேருந்து 5000 வரைக்கும் எனக்கு நட்டமாகுது. நான் என்ன ஐடியா பண்ணேன், அவருக்கு ஒரு 50 100 கிடைக்கிட்டு அப்படின்னு ஐடியா பண்ணேன். ஆனால் எனக்கு 4500 5000 நட்டமாகுது. சரி, ஊரில் என்ன பேசிட்டாங்க, ஜோசிக்காரன் லாட்ரி கடை வச்சு வெட்டியாக போயிடுவான் அப்படின்னு பேசினாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, எங்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்களே கூட இந்த டைலாக்கை என் காதப்படவே பேசுனாங்க. சரி, இன்னும் விட்டா நம்ம தொழில் சேர்ந்து கெட்டு போகும். நான் என்ன பண்ணேன், நான் ஒரு ஐடியா பண்ணேன். நாம தான் படிச்சிருக்கிறோமல்ல, ஜோதிடத்தில் லாட்டரி சீட்டிலுப்பில் பரிசு பெறுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு என்கிட்ட இருக்கு. ஜோதிடத்தில் லாட்டரி சீட்டில் பரிசு பெறுவது, லாட்டரி சீட்டு இழுப்பில் நம்ம இப்படி இழுக்கிறோமல்ல, அந்த இழுக்கிற இழுப்பில் பரிசு பெறுவது எப்படி அப்படிங்கிற புக்கு கேபி முறையில் ஒரு புக்கு இருக்குது. பிரசன்ன ஜோதிடம் அதுன்னு பேர். பிரசன்னத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் வரும். பிரசன்னமும் பார்ப்பேன். நீங்கள் ஜாதகம் கொண்டு வரலன்னாலும் கூட நான் உங்களுக்கு என்ன பலன் நடக்குது, எதுக்கு வந்திருக்கீங்கிற அளவுக்கு என்கிட்ட கணக்குகள் இருந்தது. சரி, ஜோதிடத்தில் லாட்டரி சீட்டு வாங்குவது எப்படி அப்படின்னு பார்த்து நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு 10-15 நாள் நான் அந்த அன்னன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எல்லாம் வருது, என்ன நட்சத்திரம் வருது, என்ன கிழமை வருது, என்னென்ன லக்னத்தில் நம்ம வாங்க போகிறோம், இல்லாத கணக்கு போட்டு என்ன தேதிகள் இருக்குது, அதில் என்னென்ன தேதிகள் வருதுன்னு பார்த்துட்டு ஒரு கணக்கு போட்டு ஒரு 3 நம்பர் 4 நம்பர் கண்டுபிடிச்சேன். அதுக்கு தான் நாம போன ஜோதிடத்தில் சொன்ன ஆளும் கிரகங்கள் ஆர்பி. போன சக்கர விருத்தி திருமகள் அந்த எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன். அந்த ஆர்பி, நீங்க வேற ஆர்பி பக்கம் போக வேண்டாம், அடிக்கடி பேசிட்டு இருக்க மாட்டேன். ஆர்பின்னா ரூலிங் பிளானட், ஆளும் கிரகங்கள். அன்னைக்கு எந்த கிரகம் எல்லாம் ஆளுது அப்படின்னு சொல்லி அந்த கிரகங்களையும் எடுத்து ஒரு 3 நம்பர் 4 நம்பர் அப்படி பிடிச்சி, சரி போய் நானே போவேன். நானே லாட்டரிக்கு வந்து வாங்குறதுக்கு நானே போவேன். ஏஜென்ட் கிட்ட போய் நாம கேட்கிற நம்பர் எந்த ஏஜென்ட் கிட்ட இருக்குதோ அந்த நம்பர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்ல பெரிய ஏஜென்ட்டுகள்லாம் இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் நான் லாட்டரி சீட்டை எடுத்துட்டு வருவேன். அந்த நம்பர் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் டவுனுக்கு போயிடுவேன், கோபி டவுனுக்கு போயிடுவேன். போய் நாம கேட்கிற நம்பர் எந்த இடத்துல இருக்குதோ அந்த நம்பரை வாங்கிட்டு வந்து நான் வந்து ஸ்டாண்டில் வந்து நானே மாட்டி விடுவேன். நான் ஸ்டாண்டில் நான் மாட்டி விடுவேன் பார்த்தீங்களா, அந்த சீட்டுக்கு பிரைஸ் விழுந்துடும். நான் மாட்டி வைக்கிற சீட்டுக்கு பிரைஸ் விழுந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு இனிமேல் சொல்ல போகிறேன். நான் வாங்கிட்டு வந்து எந்த சீட்டெல்லாம் மாற்றேனோ அந்த சீட்டுக்கெல்லாம் பிரைஸ் விழுந்துடும். நான் வந்து சீட்டு மாற்றுற போது ஒரு 4 மணிக்கு மாற்றேன்னு வைங்க, நான் 12 மணிக்கு போய் சீட்டை வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு 4 மணிக்கு நான் சீட்டை மாட்டுவேன், லாட்டரி ஸ்டாண்டில் சீட்டு மாட்டுவேன். 3:30 மணிக்கு அன்னைக்கு டிவியில கொடுக்குவாங்க, ரிசல்ட் வந்துடும். வாங்கி பார்த்தோம்னா நாம நாளைக்கு விற்கிறதுக்காக வாங்கியிருக்கிறோம் பார்த்தீங்கல்ல, அந்த சீட்டுக்கெல்லாம் இன்னைக்கு பிரைஸ் விழுந்து. என்னுடைய தலையெழுத்து நீங்க பார்த்தீங்கல்ல. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் சொல்றேன். நான் நாளைக்கு விற்கிறதுக்குன்னு சீட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். அந்த நம்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கே சீட்டு விழுந்து. எங்க அப்பா வாங்கிட்டு வந்த சீட்டாவது கொஞ்சம் வித்துரு, நாளைக்கு வாங்கிட்டு வந்து நான் விற்கிறதுக்கு உண்டான சீட்டுக்கு இன்னைக்கே பிரைஸ் விழுந்துருச்சுட்டா யாரும் நம்ம கடை பக்கமே வர மாட்டாங்க. இப்படி ஒரு மாசம் போய் எனக்கு எங்க அப்பாவுக்கு மேல நான் நட்டம் பண்ணேன். நல்லா தெரிஞ்சுங்க, எங்க அப்பாவு வியாபாரம் பண்ணா 5000 நட்டம் ஆகுது, நான் வியாபாரம் பண்ணா 10,000 நட்டம் ஆகுது. நம்ம மேல பரிதாபப்படு, ஜோசிக்காரன் முடிஞ்சே போயிட்டான்டா அப்படிங்கிறவங்க என் காதை கூட நிறைய பேர் பேசுறாங்க. ஒரு சீட்டு கூட விற்கலைடா, ஜோசிக்காரன் முடிஞ்சே போயிட்டான், இன்னைக்கு பிரைஸ் விழுந்திருக்கிற நம்பருக்கு நாளைக்கு விற்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துருக்காண்ட, இவன் நிலங்கடா தேர போறான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம மேல பரிதாபப்பட்டு நம்முடைய நலம் விரும்பிகள் வந்து, அண்ணா நீங்க பண்றதெல்லாம் கரெக்டு தான்ண்ணா, இந்த ஒரு நாள் முன்ன பின்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீங்க அதை சரி பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி, சரி அவங்க சொல்றாங்களேன்னு எனக்கு அந்த அளவுக்கு அப்பா வந்து மைண்டு வேலை செய்யலை. என்னடா நட்டமே ஆகுது, நம்ம 50-100க்கு ஜாதகம் பார்க்கறதுக்கான்னு சொல்லிட்டு மாசமான 5000 பார்த்தா நட்டப்பட்டிருக்குமே, எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் குழப்பமாகி போச்சு. நாம் ஏதாவது தப்பா ஜோசியம் சொல்றோமா, தப்பா கணிக்கிறோமாங்கிற குழப்பம் எனக்கு அப்போ இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்க எல்லாம் சொல்றாங்களே அப்படின்ட்டு அவங்க சொன்ன கணக்குப்படி கொஞ்சம் மாற்றத்தை பண்ணினேன். இன்னைக்கு பரிசு விழுந்து பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு பரிசு விழுக்கக்கூடிய நம்பரை நான் நேத்தே வாங்க ஆரம்பிச்சேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் நேத்தே வாங்க ஆரம்பிச்சேன். பரிசுகளை பணமழை கொட்டுது என்ற கடைவாசல பணமழை கொட்டுது. எல்லா ஏஜென்ட்டுகளும் காத்து வாங்குது. என்னுடைய கடை ஓகோன்னு ஓடுது. கிட்டத்தட்ட என்னுடைய கடை வந்து மெயின் ரோடில் இருக்கு.
கூட்டம் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் வந்தோன்னா பஸ் போக்குவரத்து தம்பிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னுடைய கடை பஸ் நம்பரு பஸ் போக்குவரத்து தம்பிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. சரி, நாம் இனி ப்ராப்ளம் ஆயிடுவோம், ஜோசியத்திலையும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிடுவோம், ஜோசிக்கார் நம்பர் எல்லாம் கரெக்டாக பிடிக்கிறான்டா அப்படின்னு ஜனங்க மத்தியிலும் ப்ராப்ளம் ஆகி இந்த நியூமலாஜி கொஞ்சம் நம்ம விரிவாக பண்ணி 4 பேருக்கு நல்ல நம்பர் எடுத்து கொடுத்து அவங்க பேரையெல்லாம் மாற்றி வச்சு அதில் ஒரு 50 நோட்டு சம்பாதிச்சுக்கலான்னு பார்த்தோம்னா அடுத்த நாள் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி அரசாங்கம் லாட்டரி சீட்டை தடை செய்து விட்டது. இது 2004. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2004 லாட்டரி டிக்கெட் பார்ட் 1. இதுதான் 2004 லாட்டரி டிக்கெட் பார்ட் 1. நல்லா தெரிஞ்சுங்க. நான் லாட்டரி வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். பங்குச்சந்தை வியாபாரம் பண்ணனா என்னாச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கிறேன். அதில் எனக்கு என்னாச்சு, நட்டமாச்சா லாபமாச்சா, நட்டமான திருப்பி கொடுக்க மாட்டேன் டைலாக்ல பேசினேன். இப்போ நம்மளுக்கு லாட்டரி சீட்டு பாகம் பார்ட் 1 இப்படித்தான் முடிஞ்சுது. இது நம்பர் நான் எடுத்து எப்படி செலக்ட் பண்ணேன் அதனால சொல்லிக்கிறேன். அன்னன்னைக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் வருது, என்னென்ன லக்னம் வருது, என்ன கிழமை வருது, அன்னைக்கு தேதி என்ன, இதையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நம்பரை வந்து எடுக்கிறோம். அந்த நம்பரில் வந்து பரிசு விழுது. இப்படித்தான் லாட்டரி சீட்டு எடுக்கணும், இப்படித்தான் எடுக்கணும். சரி, நம்ம தமிழ்நாடு லாட்டரி தடை பண்ணிட்டாங்க. சரி, வேற பக்கம் போய் நம்ம லாட்டரி வாங்கலாம்னா கேரளா லாட்டரி இருக்குது. அதில் வந்து 4 நம்பரை பிடிக்கும். நம்ம போய் கேரளா போய் லாட்டரி சீட்டை வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. அதனால அப்படியே நம்ம அதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தபடியாக நம்ம வந்து 2021 2020 21 20ல் கொரோனா காலகட்டம் ஊரடங்குக்கு முன்னால சிங்கப்பூர்ல எனக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு சிங்கப்பூர் போன நிறைய பேர், நான் சிங்கப்பூர் லண்டன் இப்படி துரத்தி விட்டுருக்கிறேன். நீ இங்க இருந்தாலும் போனா பொழைச்சிக்குவேன், இங்க இருந்த அவனுக்கு 10,000 20,000க்கு மேல அவனுக்கு சம்பளம் கிடைக்காது, நீ ஒரு ரவுண்டு உலகத்தை ஒரு ரவுண்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்க, உண்ட பின்னாடி சம்பளத்துக்கு பின்னால ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு சேர்த்திக்க அப்படின்னு நிறைய பேர் நான் அனுப்பிச்சு விட்டுருக்கிறேன். அவங்களே நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி லாட்டரி அனுப்ப சும்மா நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிற போது கொஞ்சம் பொழுதுபோக்க இருந்தா இந்த மாதிரி நான் ஷேர் மார்க்கெட் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி லாட்டரி எல்லாம் பண்ணியிருக்கிறேன், 2020 வரைக்கும் இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. சிங்கப்பூர்ல நீங்க சொல்ற நம்பர் லாட்டரி இருக்குது, பார்ட் 2க்கு வந்துடுறோம். புரிஞ்சுங்களா? பார்ட் 2க்கு வந்துடுறோம். பார்ட் 2 வந்து ஃபாரின்ல போய் எடுக்கிறோம். புரிஞ்சுங்களா? பார்ட் 2 வந்து ஃபாரின்ல போய் எடுக்கிறோம். ஃபாரின்ல போய் எடுக்கிற போது நம்மளுக்கு வந்து நாம வெற்றி அடைஞ்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வருது. சரி, நான் வந்து உங்களுக்கு நம்பர் பிடிச்சி கொடுக்குறேன், நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். நான் லாட்டரி வாங்கிக்கிறோம், அடுத்த தடவை நாங்கள் நீங்கள் சொன்ன நம்பருக்கு லாட்டரி பரிசு விழுந்தது அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு 2020 பூரா நம்ம வந்து அவங்களுக்கு நம்பர் அனுப்புறோம். இந்த நம்பரெல்லாம் நீங்கள் இன்னைக்கு இது கிடைச்சா வாங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர் அனுப்புகிறோம். அதில் நிறைய பேருக்கு பரிசு விழுகுது. அதில் எனக்கு கமிஷனும் ஒரு கணிசமான அளவுக்கு வருது. எவ்வளவு நாளும் சொல்ல மாட்டேன். நான் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அந்த கமிஷன் எல்லாம் ஒரு காரணம். ஆண்டுக்கு 360 தேதி, நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டுக்கு 360 தேதி 1000 கிடைத்தால் சுபதினம் அப்படின்னு நான் பாட்டு பாடிட்டு ஜோசியம் பார்த்துட்டு வந்தேன். ஆண்டுக்கு 360 தேதி 1000 கிடைத்தால் சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். அந்த பாட்டு எனக்கு பிடிக்கு. சீர்காழி பாடினாரு அந்த பாட்டு எனக்கு பிடிக்கு. நான் நிறைய அப்படி பாடிட்டு தான் உட்காந்துருப்பேன். ஆண்டுக்கு 360 தேதி 1000 கிடைத்தால் சுபதினம்னு பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால், லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கெல்லாம் சுபதினம். அடுத்து வந்து நான் பாடினது, அது அவர் பாடிட்டு போயிட்டாரு. நான் அதுக்கு பின்னால் நான் ஒரு பாட்டு அதுலயே ஜாயின் பண்ணி ஒரு பாட்டு எழுதினேன். லாட்டரி சீட்டில் லட்சம் கிடைத்தால் கிடைத்தவர் எல்லாம் சுபதினம், கிடைத்தவர்க்கெல்லாம் சுபதினம். லாட்டரி சீட்டில் லட்சம் கிடைத்தால் கிடைத்தவர்க்கெல்லாம் சுபதினம், கிடைத்தவர் எல்லாம் கமிஷன் கொடுத்தால் ஜோதிடருக்கெல்லாம் சுபதினம். கிடைத்தவர் எல்லாம் கமிஷன் கொடுத்தால் ஜோதிடருக்கெல்லாம் சுபதினம். இதுதான் லாட்டரி சீட்டு பார்ட் 2. இன்னும் போயிட்டு தான் இருக்குது, அது போயிட்டே தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நம்முடைய அபிமானிகள், என்னுடைய வாடிக்கையாளர்களோ இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற ஆளுகளோ இந்த மாதிரி என்ன நம்பர், அந்த ஆர்பிங்கிற நம்பர் என்ன, நாம் எப்படி அந்த கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு அந்த உதவியை செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்கள் என்ன நம்பர் நாம சொல்கிறோமோ அந்த நம்பரை வாங்குங்க. பரிசு கிடைத்தா எனக்கு ஒரு கமிஷன் கொடுங்க. அதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்ல வருமானம் எல்லாம் எனக்கு வந்தது. ஜோசியம் பார்க்கறதுங்கிறதுல கடைசியில் இப்பெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம வேறு விதமாக போயிட்டு இருக்குது.
நம்ம எப்படிலாம் சம்பாதிச்சோங்கிற ஜோசியத்தில் வந்து சோத்துக்கு தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கே கூட சிரமப்பட்டுக்கிறோம். ஜோசியம் பார்த்து சோத்து திங்கிறத கூட பெரிய சமாச்சாரம், சொத்தெல்லாம் சேர்த்த முடியாது. ஆனால் இந்த மாதிரி கமிஷனில் நிறைய வந்ததுனால நான் கொஞ்சம் எங்கள் பசங்களுக்கெல்லாம் சொத்தும் சேர்த்து கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட நம்ம ஆளுகளுக்கு ஒரு ஒரு 50-70 ரூபா 80 ரூபா அந்த அளவுக்கு என்ன 80 கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு சொத்தும் சேர்த்து கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு நான் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஜோசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் இந்த லாட்ரி டிக்கெட் பார்ட் 2 பிரம்மாண்டமான வெற்றி, பிளாக் பஸ்டர்னு சொல்கிறோமல்ல, இந்த பிளாக் பஸ்டர் வெற்றி இதுதான். இப்போ நம்ம இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு எப்படி பயன்படுத்த போகிறேன் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நம்பரை எல்லாம் நான் உங்களுக்காக நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு வாகனம் வாங்குறீங்க. நான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு தடவை கோயம்புத்தூரில் ஒரு வாகனம் வாங்கினாங்க. அங்கேயே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இங்கே நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்பர் இல்லை, கோபியில் நம்ம வேணுங்கிற மாதிரி நம்பர் இல்லை அப்படின்னு கோயம்புத்தூரே போய் கூட பார்த்தேன். TN 36 38 37 கோயம்புத்தூர் 37 38 40 இப்படி நம்பர் வரும். இப்போ 66 வரைக்கும் இருக்குது, 90 வரைக்கும் இருக்க கூட இன்னைக்கெல்லாம் வந்துருச்சுங்க. நான் அவருக்கு நேரடியாக போய் அங்கே போய் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து பாருங்கள் இந்த நம்பரெல்லாம் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக கோயம்புத்தூரே போய் கூட என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் நம்பர் எடுத்து கொடுத்துக்கிறேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா எங்கிட்ட நேராக என்னுடைய வாடிக்கையாளர் வருவாங்க. என்ன பாருங்கள் இந்த நம்பரெல்லாம் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் வந்து எனக்கு ஒத்து வர நம்பர் எடுத்து கொடுங்க அப்படிங்க. ஐயா நான் வந்து நம்பர் வந்து வேறு விதமாக பார்ப்பேன், நீங்கள் இந்த ஃபேன்சி நம்பர்னு ஒன்று கேட்பீங்க, இந்த ஃபேன்சி நம்பரை விட அலைவரிசை எனக்கு ஒத்து வரலன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் நான் குறித்து கொடுத்தா வேறு விதமாக தான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் சில பேர் அதை ஒத்துட்டு போவாங்க. இல்லை எனக்கு ஃபேன்சி நம்பர் வேணும், ஜோடி நம்பர் தான் வேணும் அப்படின்னு அவங்க பாட்டு எடுத்து ஓட்டிக்குவாங்க. நான் அதில் தலையிடுறதில்லை. என்னுடைய பேச்சை முழுசாக யார் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட நான் சொல்கிற நம்பர் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க. நீங்கள் இந்த நம்பர் எடுக்கலாம் அந்த நம்பர் எடுக்கலாம் நீங்களே முடிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேலையாக. இதுதான் நான் நியூமராலஜி சொல்லக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அப்புறம் செல் நம்பர் வச்சுருப்பாங்க. எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க பார்த்தீங்கல்ல, செல் நம்பர் வச்சுருப்பாங்க. அம்மா ஐயா பாருங்கள் இந்த நம்பர் உங்களுக்கு ஒத்து வராது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா நம்பரையும் பாருங்கள் இந்த பேப்பரில் எழுதுங்க. ஒரு நாளை எப்படினாலும் ஒரு டபுள் சிம் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் இன்னைக்கு தான் ஒவ்வொரு ஆளாலும் 2 ஃபோனே கூட வச்சிருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. நான் என்கிட்ட வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனே கிடையாது, நான் இன்னும் பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்கிறேன். அது அப்பப்போ சார்ஜ் போயிடும், அடித்தா எடுத்து பேசும், இல்லைன்னா வர்றவங்களுக்கு மட்டும் பார்த்து கம்மன் இருக்கக்கூடியா. இப்படி தான் வாட்ஸ்அப்பில் எங்கள் பசங்க நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தான் வரும். என்னுடைய முக்கியமான வாடிக்கையாளர்களுக்கு நான் பார்த்து சொல்லுவேன். அப்படி நம்மக்கிட்ட ஜாதம் பார்க்க வர ஆளுகிட்ட எல்லாம் நான் வந்து நம்பரெல்லாம் சொல்லி பாருங்க இந்த நம்பரெல்லாம் உங்களுக்கு ஆகாது, இதெல்லாம் இந்த மாதிரி பழங்களை கொடுக்கும், இதெல்லாம் வேண்டாம், வேறு நம்பர் எல்லா நம்பரையும் எழுதுங்க, நான் உங்கள் நம்பரெல்லாம் வச்சுக்க போகிறதில்ல, வர இந்த சீட்டில் எடுங்க, வர இந்த நம்பரெல்லாம் நீங்கள் வச்சுக்குங்க, இந்த நம்பரெல்லாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டாம், சிம் கார்டை தொலைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் கரெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். என்னை மட்டுமே நம்பி வரக்கூடிய ஆளுகளுக்கு நான் நிறைய இந்த மாதிரி வேலைகள் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அடுத்தபடியாக ஒருத்தர் வந்தார், கொஞ்சம் பெரிய மனுஷன் வைங்களேன், அவர் நம்ம நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார். கொஞ்சம் கிராண்ட் பார்ட்டி காரில் பிரம்மாண்டமாக வந்தார். நம்பர் வந்து 26 ஒரு ஃபேன்சி நம்பர் கொண்டு வந்தார். 26 அவர் கார் நம்பர் 26 என்ன 26ன்னா நம்ம வந்து இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னா அப்படின்னு. என்னப்பா பிரச்சனை, நீங்கள் இந்த ஜோசியர்கள் பார்த்தோம்னா அது சரியில்லை இது சரியில்லை பரிகாரம் பண்ணணும் இன்னொன்று நீங்கள் பாட்டு பணம் கொடுக்க பார்ப்பீங்கன்னா கொஞ்சம் நக்கலாக பேசினார். ஏன்னா ஜாதகம் பார்க்க வேண்டிய அளவுக்கு அவருக்கு அவசியம் இல்லை, பல கோடி வச்சிருக்கிறாரு. கேட்டவங்களுக்கெல்லாம் எதையும் எழுதி வாங்காமைய நீட்டாக 7 லட்சக்கணக்கில் கொடுப்பாரு, வாங்குவார், வட்டி வாங்குவார், சிம்பிளாக ஓடிட்டு இருந்தது. நம்ம நண்பருக்காக கூட வந்தார், அவ்வளோதான் கூட வந்தார். என்ன இந்த ரைட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஆகாத நம்பர் அப்படின்னு. நீ சொல்கிறதில்ல நான் ஒத்துக்க மாட்டேனப்பா, நீ என்ன இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கிற, இந்த வண்டியில் நான் எத்தனை வேலை பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு வீரம் பேசினார். என்ன வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இந்த வண்டியில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாண மண்டபத்திலிருந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்திருக்கேனப்பா அப்படின்னாரு. ரைட்டுண்ணா, நீங்கள் 50-60 பேருக்கு நீங்கள் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் குழந்தைங்க கல்யாணத்துக்கு நீங்கள் அப்படி பண்ண முடியாது, அந்த நம்பர் இந்த நம்பர் அந்த நம்பர் வேலை பண்ணும் அப்படின்னு அவருக்கு அதிர்ச்சியாகி போச்சு. ஏன்னா அந்த சூழ்நிலை அவர்கள் குடும்பத்தில் ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது. தன்னுடைய குழந்தைகளுடைய திருமணத்துக்கு அந்த வண்டியை ஓட்ட முடியாத சூழலை அவருடைய குடும்பத்திலேயே ஏற்பட்டு விட்டது. உடனே அடுத்த நாளே போனார், அவருக்கு பிடிச்ச இன்னொரு நம்பர் வாங்கிட்டு வந்தார். அந்த நம்பரை பார்த்த கொடுமைடா என்ன கொடுமைடா சாமிங்கிற மாதிரி போச்சு. சரி இதுக்கு மேலே இவர்கிட்ட நம்ம ஒன்றும் பேசிட்டு முடியாதுன்னு விட்டாச்சு. அவள் பூந்துரை ஈரோடு பக்கம்
அவள் பூந்துரை அந்த ஊர்ல இருந்து 2 நண்பர்கள் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு வந்தாங்க. அவங்க வந்து சத்தியமங்கலத்தில் நகராட்சி ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். 2 பேருமே கவர்மெண்ட் வேலையை எடுத்து கான்ட்ராக்ட் பண்றாங்க. நம்மளை பத்தி யாரோ ஈரோடுல சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 55 மைல், ஈரோட்டுக்கு எங்க ஊருக்கு ஒரு 55 மைல் வந்தாங்க. 18, 28 ஒரு நம்பர் வச்சிருந்தாங்க வண்டி. நான் போன உடனே நம்ம வாசல் தான் வண்டி நின்றுதுன்னா நான் ஆளுக்கு யார் வந்திருக்காங்கன்னு நான் பார்க்க மாட்டேன். வண்டி நம்பர் என்ன, இந்த வண்டி நம்பரை வச்சுட்டு நம்ம இவங்க ஜாதகத்தை பார்க்காமையே நாம இவங்களுக்கு பலன் சொல்லிடலாம். அப்படிதான் நான் பார்ப்பேன். போய் உட்காந்து வந்து சொன்னேன் 18, 28 உங்க வண்டியா? ஆமான்னாங்க. சரி, இந்த 18ங்கிறது போர்க்களம், 28ங்கிறது நீடித்த தன்மையை கொடுக்காது. நீங்க ஒரு வாடி 18ல நீங்க ஒரு போர்க்கள காலகட்டத்தில் நீங்க ஒரு வேலை பண்ணியிருக்கிறீங்க, அது உங்களுக்கு வெற்றி மாதிரி தெரிஞ்சுது, ஆனா அது வெற்றி இல்லைன்னு ஒரு பிட்டை போட்டேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதம் பார்க்க வந்தாங்க. நான் இந்த மாதிரி சொன்ன உடனே ஆளுக்கால் மூஞ்சி பார்த்துட்டாங்க. ஐயா நீங்க சொல்றது உண்மை, மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறதுக்காக ஆடி போர்க்களத்தில் நம்ம ஒரு வேலையை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வெற்றி அடையும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். வேலை முடிஞ்சுது, நல்லபடியாக தான் முடிஞ்சுது. பணம் தாங்க இன்னும் வந்து சேரல, ஜாதம் பார்க்க வந்துருக்கிறோம் அப்படிங்கிறது. பல மாசம் ஆச்சு, பணம் வந்து சேரல. ஐயா இது வந்த 18ங்கிறது இப்படித்தான் பண்ணும், இந்த 18 நீங்க வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். 10 ஜாதம் பார்த்துட்டு போனாங்க. நான் வந்து அப்படியே ஒரு 2 மணிக்கு வந்து சாப்பிட்டு போட்டு நைட் 10 மணி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 10 ஜாதம் பார்த்துட்டு சொன்னேன். திருப்தியா போனாங்க. இது நம்பர்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வந்திருக்கிறேன். அடுத்து வந்து நான் அடுத்த நிகழ்ச்சி பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கே சொல்லிடுறேன். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு T20 கிரிக்கெட் ஆட போறோம். ஜோதிடர் வந்து ஒரு T20 கிரிக்கெட் ஆட போடார். அவர் வந்து ரன் எல்லாம் எடுக்க மாட்டார். இந்த 2 வருஷத்துக்கு முன்னால கிளென் மேக்ஸ்வெல் அடிச்சார் பாத்தீங்கல்ல, அப்படி நின்ன இடத்துலயே 6 அடிக்கும். அந்த மாதிரி ரன் எடுக்கிற வேலையில் நம்மளுக்கு ஆகாது. நம்ம வயசுக்கு ரன் எடுக்கிற வேலையெல்லாம் ஆகாது. அதனால T20 கிரிக்கெட்டு நம்ம ஆட போறோம். அதுல மாந்தி டீம் வருது. நாம டீம் மாருதி டீம். நம்ம டீம் பேரு மாருதி டீம். அவங்க என்ன அடிச்சாங்க? 400க்கு மேல அடிச்சிட்டாங்க. 2020 கிரிக்கெட்ல உலக சாதனை படிச்சுட்டாங்க. மாந்தி டீம் 400க்கு மேல அடிச்சாங்க. நான் என்ன அடிச்சேங்கிறது அடுத்த நிகழ்ச்சியை சொல்ல போறேன். பாருங்க, நிகழ்ச்சி நல்லா இருக்கும். சந்தேகம் இருந்தா என்னுடைய நம்பர் கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு, என்னுடைய பசங்க நம்பர் அது, அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் மட்டும் போடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா மெசேஜ் மட்டும் போடுங்க. நேரடியா பேசலாம்னு யாரும் உடனே நினைக்க வேண்டாம். குரு பேச்சியான பின்னால நீங்க வாத்தியாரா இருந்தா உங்ககிட்ட பாடம் படிக்க வர்றேன், நீங்க மாணவராக இருந்தா நான் பாடம் நடத்த வர்றேன். நீங்க மாணவர்களா இருந்தா நான் பாடம் நடத்த வர்றேன், நீங்க வாத்தியாரா இருந்தா நான் உங்ககிட்ட படிக்க வர்றேன். இதுதான் என்னுடைய கொள்கை. சரி, அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.